சென்னை பட்டினப்பாக்கம் காவல் நிலையம் அருகே திங்கள் இரவு நடந்த வழிப்பறி சம்பவத்தில் இளம் பெண் ஒருவரும் முதியவர் ஒருவரும் பலியாகினர். மற்றொரு பெண் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஏடிஎம் கார்டு எடுத்து காசு எடுத்துன்னு வந்துட்டா பின்னாடி அவனை ஃபாலோ பண்ணி வந்து இப்போ பேகை பிடிச்சிட்டு இருக்கிறானுங்க. பிடுங்கன்னா அவன் வேகமாக வண்டி எடுக்கும், வண்டி தள்ளி விட்டுட்டு போயிட்டு இருக்கிறான். அவன் ஸ்பாட்லேயே அங்கேயே இறந்துட்டு இருக்கிறான். பெரிய கல்லில் உண்டு. ஒயின் ஷாப்பை தாண்டி இப்படி போகிற இடத்துல வீட்டை பொறுத்த வரைக்கும் அவள் தான் எல்லாமே பண்ணுவாள். அவள் தான் நல்லா படிச்சிருக்கா. எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் அவள் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு. அந்த பொண்ணு இன்னைக்கு இல்லை. இந்த வீட்டுக்கே ஒரு தூண் மாதிரி இருந்தது இந்த புள்ள. எங்கள் வீட்டில் ஒரு 5-6 வருஷமாகவே வேலை பண்ணுறாங்க. ரொம்ப நல்லவங்க. எனக்கு தாங்கவே முடியல. ஒரே பெரிய ஷாக்காக இருக்குது. என் குழந்தைய இழந்த மாதிரி நான் நினைக்கிறேன். இந்த சம்பவத்தை அடுத்து கொள்ளையர்கள் பயன்படுத்திய வாகனத்துக்கு பொதுமக்கள் தீ வைத்தனர். வழிப்பறி விபத்து சம்பவம் குறித்து பட்டினப்பாக்கம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தான் பிடிச்சி அடித்தாங்க. ஆனால் போலீஸ்காரை வந்து கூண்டு போயிட்டாங்க. ஆனால் அவன் வந்து குடிச்சான்னு தான் சொன்னாங்க. அந்த பாப்பாவை நான் கூப்பிட்டு கேட்டேன், என்னம்மான்னு கேட்டவங்க தங்கச்சை. குடிச்சிட்டு இருக்கிறாங்க, அவன் பாட்டில் அடித்தாங்க என்ன அப்படி தான் அந்த பாப்பா சொல்லிட்டு அழுவுது. எங்களாலேயும் என்ன பண்ண முடியல. இந்த ஒயின் ஷாப் நிஜமாக எங்கள் வீட்டில் வந்து 3 அண்ணனுங்க இருக்கிறாங்க. எனக்கு 3 பேரும் குடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. எங்கள் வீட்லேயும் நிம்மதி. இந்த ஒயின் ஷாப்பால் நிஜமாக என்ன கூட வெளியே போனால் அசிங்கமாக இருக்குது. இந்த ஒயின் ஷாப் முதல்ல இங்கேருந்து எடுக்கணும் சார். இந்த சம்பவத்தில் பலியான நந்தினியின் குடும்பத்தினர் தங்கள் மகளின் இறப்புக்கு முக்கிய காரணம் அந்த பகுதியில் இருக்கும் டாஸ்மாக் கடையே என்று குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த ஒயின் ஷாப் இங்கேருந்து எடுக்கணும் சார் ஃபர்ஸ்ட். அதுலேருந்து எவனோ ஒருத்தன் தான் என் பிள்ளைய பின்னாடி வந்து பேகை பிடிக்கிட்டு போயிருக்கான். அந்த பேகை துரத்துக்கிட்டு ஓடி போய் என் பொண்ணு அவன் தள்ளி விட்டு கீழே விழுந்து இன்னைக்கு எங்கள் பொண்ணு எங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. இந்த ஒயின் ஷாப்பை ஃபஸ்ட்டு எங்களுக்கு தேவையில்லைங்க சார். இந்த இடத்துல ஒயின் ஷாப் எதுக்கு வச்சுருக்கிறீங்க? அதுவும் ஒயின் ஷாப்புக்கு வரானுங்க அப்படியே நின்று பார்த்துறானுங்க. யார் யார் பணம் எடுத்துன்னு வருது அப்படியே பிடிச்சிட்டு போயிடுறானுங்க. எத்தனை பேர் பணத்தை இப்படி பிடிங்கி சாவடிக்குது பொம்பளை பிள்ளைங்களெல்லாம். கியூல நிக்கிறாங்க. ஒருத்தர் கூட அங்க போலீஸ்னு இல்ல. இருந்திருந்தா 2 உயிர் காப்பாத்திருக்கலாம். 2 உயிர் போயிடுச்சு. ஒரு பொண்ணு சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல இருக்குது. இந்த ஒயின் ஷாப் எடுக்கலனா இன்னும் எத்தனை உயிர் போகுமோ தெரியாது. அத்தனை ஒரு பாதுகாப்பு கிடையாது. அந்த ஒயின் ஷாப்புக்கு வரைக்கும் தான் பாதுகாப்பு. மக்களுக்காக வந்து பாதுகாப்பு கிடையாது. இன்னைக்கு இந்த அம்மா கிட்ட பதில் சொல்றது பாருங்க. இந்த அம்மா என்ன பதில் சொல்றது? என் பொண்ணு ஓடன்றாங்க. இந்த பக்கம் கோயில் இருக்கு, அந்த பக்கம் பஸ் ஸ்டாப் இருக்கு, நடுவில் ஒயின் ஷாப் எடுத்து வச்சுக்கிறாங்க. எத்தனை பேர் இந்த நிலைமை வேற யாருக்குமே வரக்கூடாது. இந்த ஒயின் ஷாப் எடுக்கிறதுக்கு நீங்களாவது எதனா முயற்சி பண்ணுங்க. இச்சம்பவத்தை தொடர்ந்து இன்று காலை பட்டினப்பாக்கம் காவல் நிலையம் அருகே திரண்ட சீனிவாசபுரம் மக்கள் பெண்கள் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் அப்பகுதி டாஸ்மாக் கடையை அப்புறப்படுத்த வேண்டும் என்று மறியலில் ஈடுபட்டனர். இந்த கடை திருப்பி திறந்ததுன்னா அந்த கடையை கொடுத்தீங்க. இது சத்தியம். யாரு புள்ள மேல சத்தியமா சொல்றேன். காவல் இணை ஆணையர் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இது தொடர்பான கோரிக்கை அரசிடம் வைக்கப்படும் என்று உறுதியளித்தார். அப்ப ஒரு குடிகாரன்டா அந்த பொண்ணு சம்பாரிச்சுதான்டா கடை கொடுத்து அவங்க அம்மா வீட்டு வேலை ஐயர் வீட்டு வேலை செய்துடா. பாவம்டாண்ட வயிற எரியுதுடா. எங்களுக்கு அதை பார்த்ததுல இருந்து பிறந்த உடனே செத்துட்டா கூட நல்லா இருக்கண்டா. இவ்வளவு படிக்க வச்சுட்டாடா பிரயோஜனம் சொல்லுங்கடா. பாவம்டா வயிறா எரியுதுடா. எங்களுக்கு வயிறு எரியுதுடா. பலர் முன்னிலையில் இளம் பெண் கொலை, காவல் நிலையம் அருகிலேயே வழிப்பறி போன்ற தொடர் சம்பவங்கள் பாதுகாப்பான நகரம் என்ற அடைமொழியை சென்னை இன்னும் பெருமையோடு தனக்கானது என சொந்தம் கொண்டாட முடியுமா என்ற கேள்வி சாமானியர்கள் மத்தியில் எழுந்துள்ளது.